Hi everyone, this is Charlie. Welcome to Jelus Microtech. Well, today we're going to know about fermented pickles. What is fermentation? First, fermentation is the metabolic process where microorganisms break down organic compounds, typically carbohydrate like sugar or starch, into simple substance such as acid, gas, alcohol. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக பிரேக் டவுன் பண்ணுது. இதுதான் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். வெஜிடபிள்ஸ் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் மூலிமா ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இதை குயிக் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வினிகர் யூஸ் பண்ண மாட்டோம். இது பயாலஜிக்கலி ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோப்ஸ். இதோட கோர் கான்செப்ட் என்னென்னா, நேச்சுரல் மைக்ரோபியல் ஈகோசிஸ்டம் அதோட ஒரு பிக்கிளோட ஷெல்ஃப் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணும், ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும், அண்ட் அதோட நியூட்ரிஷனல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி. ஏன்ஷியன்ட் ஆர்ஜின். பிக்லிங் அதை ரஃப் அண்ட் 2400 பிசியிலேயே கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. எங்கன்னா ஏன்ஷியன்ட் மெசபோட்டாமியாவில். குளோபல் நெசசிட்டி. ரெஃப்ரிஜரேஷன், அதாவது ஃப்ரிட்ஜ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஃபுட்டை மைக்ரோப்ஸ் கிட்டேருந்தோ வெளில இருக்கிற சப்ஸ்டன்ஸ் கிட்டேருந்தோ ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆஷ் வின்டர் இருக்கிறதால அதுலேருந்து அதையுமே ப்ரிசர்வேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அங்கே இருக்கிற மைக்ரோப்ஸ் லைக் லிஸ்டீரியா, மோனோசைட்டோஜன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் இம்பேக்ட். இதில் இதை ஃபர்மெண்டேஷன் மூலம் இருக்கிறதால இந்த ஸ்கர்வி அப்படிங்கிற டியூ டு விட்டமின் சி கண்டென்ட் கம்மியாக ஆகிறதால ஸ்கர்விங்கிற ஒரு டிசீஸ் வருது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது பண்ணுற சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. கிளியோபட்ரா அண்ட் ஜூலியஸ் சீசர் வி ஆல் நோ அபவுட். அவங்க ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்பர்ஸில் பிக்கிளை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெல்த் அண்ட் விகரா. டைப்ஸ் ஆஃப் ஃபர்மெண்டட் பிக்கிள்ஸ். குளோபல் வேரியன்ட்ஸ். கோஷர் டில் பிக்கிள்ஸ். குக்கும்பர் ஃபர்மெண்டட் இன் ஏ சால்ட் வாட்டர். கோஷர் டில் பிக்கிள்னால் குக்கும்பரை சால்ட் வாட்டரில், நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இதை உப்பிலிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் போட்டு ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அது கூட கார்லிக்கும் டில்லும் போட்டிருக்காங்க. சாக்கரட். இதை கேபேஜை பிரைன் சொல்யூஷனில் போட்டு இது பண்ணுறது. கிமிச்சி. இது கொரியன் ஃபர்மெண்டட் கேபேஜ் ஆர் ரேடியஸ் கேரக்டரைஸ்டு பை சம் ஸ்பீஷீஸ் அண்ட் சீ ஃபுட் எலமெண்ட்ஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க. டொகோசமோனோ அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் ப்ரிசர்வேஷன் பிக்கல். வெஜிடபிள்ஸ் அதில் நிறைய சால்ட், பிராண்ட் அண்ட் சேக் லீஸ் போடுறாங்க. இந்த மைக்ரோபியல் இன்வால்வ். லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது. லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா தான் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ப்ராசஸை பின்னாடியிலேருந்து அந்த ஃபர்மெண்டேஷன் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனை இது பண்ணுது. லியூகோனாஸ்டிக் மெசன்டிராய்ட்ஸ். இது இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்லி ஸ்டேஜில் லாக்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. லாக்டோபேசிலஸ் பிளான்டாரம். இதுதான் ஃபினிஷர். ஹை ஆசிட் டாலரண்ட், அதாவது அந்த பிக்கிளில் இருக்கிற ஆசிட் டாலரண்ட்டுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியோகாக்கஸ் செரிவேசி அப்படிங்கிறது இன்டர்மீடியேட் ஸ்டேஜ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஃப்ளேவர் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பயோகெமிக்கல் மெக்கானிசம் ப்ராசஸ் ஆனோரபிக் ரெஸ்பிரேஷனில் தான் இந்த பிக்கிளிங் நம்ம பண்ணுறோம். இதோட ஆக்ஷன் என்னென்னா, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அதில் இருக்க நேச்சுரலான சுகர் லைக் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதில் வெஜிடபிள்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத கன்சியூம் பண்ணிக்குது. அதோட கன்சியூம் பண்ணிக்கிறதால அதை கன்சியூம் பண்ணி அது ப்ரொடியூஸ் பண்ணுது, பிரேக் டவுன் ஆகி நமக்கு லாக்டிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதில் இருக்க ட்ரேஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. இதோட ரிசல்ட் நம்ம பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் பிஹெச் 4.6 அந்த இடத்துல லோ ஆகுது. அப்புறம் அந்த பயாலஜிக்கல் ஷீல்ட் இன்குபேட்டிங் தி க்ரோத் பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் இன்குபேட் பண்ணுது. ஸ்பாயிலேஜ் பாக்டீரியா லைக் கிளாஸ்ட்ரிடியம், புட்டிலியம் இதெல்லாம் இதுக்கிட்டே ஸ்பாயிலேஜை ப்ரிவென்ட் பண்ணி அந்த ஃபுட்டை அதாவது பிக்கிளை ப்ரிசர்வ் பண்ணுது. Key factors affecting fermentation. First, salinity. Typically 2 to 5% salt draws output vegetable juice. Pectin crisp and flavor lactic acid bacteria suppress பண்ணது இந்த unwanted background.
பாக்டீரியா. anaerobic environment, வெஜிடபிள்ஸ் வந்து சம்மர்ஜ்டு அண்டர் தி பிரைன், அதாவது anaerobic என்விரான்மெண்ட்டில் பண்ணுறதால வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக பிரெயின் சொல்யூஷனில் உள்ளே போட்டுரும். இது வந்து ஆக்சிஜன் அதாவது மோல்டு ஏரோபிக் ஈஸ்ட் இதுலேருந்து நம்மளை அது வந்து அந்த வெஜிடபிளை ப்ரொடெக்ட் பண்ணுது. டெம்பரேச்சர் ஆப்டிமல் ரேஞ்ச் 80 to 24 டிகிரி செல்சியஸ், 35 to 75 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த டெம்பரேச்சர் மஷினஸை காஸ் பண்ணும், அதாவது மைக்ரோப்ஸ் வந்து லோவர் டெம்பரேச்சரில் இருக்க மைக்ரோப்ஸை அந்த இடத்துல வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் குவாலிட்டி, குளோரியமைன்ஸ் இது தான் ஸ்டாண்டர்ட் டேப் வாட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பெனிஃபிஷியல், அதாவது பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் பெனிஃபிட், ப்ரோபயோட்டிக் பவர் ஹவுஸ். இது வந்து ப்ரோபயோட்டிக் பவர் ஹவுஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும். லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லாக்டோபேசிலஸ் பிளான்டரம், லிகோனாஸ்டிக் மெசன்டி ராய்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா நமக்கு தெரியும். இது வந்து நம்மளோட கட்டை வந்து இதெல்லாம் லைவ் பாக்டீரியா. ப்ரோபயோட்டிக்னா லைவ் செல்ஸ். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறப்ப இதில் நம்ம கட்டோட ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது, கட்டோட ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஹான்ஸ்டு பயோ அவைலபிலிட்டி, ப்ரீ டைஜஸ்ட் தி ஃபுட் அண்ட் வந்து ஆன்டி நியூட்ரியன்ஸில் அதில் இருக்கும். அதில் இருக்கிறதால பிரேக் டவுன் பண்ணி நியூட்ரியன்ஸை ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து விட்டமின் சியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம். அண்ட் வந்து நியூ விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் K12 இதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுது. மெட்டபாலிக் சப்போர்ட், இது டைஜஷன், இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெடியூசஸ் சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ஷெல்ஃப் லைஃப், ஃபஸ்ட் ஹால்ட்டிங் தி ப்ராசஸ், அதாவது அதோட டர்ட்னஸை ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த பிக்கில் வந்து கோல்டு, அதாவது அந்த ஃபர்மெண்டேஷன் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த பிக்கில் வந்து கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோல் ஆஃப் கோல்டு பிலோ 4 டிகிரி செல்சியஸ், இது வந்து மைக்ரோபியல் மெட்டபாலிசமை ஸ்லோ டவுன் பண்ணுறதால அதில் இருக்க இதை இன்க்ரீஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் சோர்னஸ், மஷி இதெல்லாம் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெல்ஃப் லைஃப், இது வந்து 4 to 6 months ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுது அந்த பீக்லோட. ஐடென்டிஃபை த ஸ்பாயிலேஜ், ஃபஸ்ஸி மோல்டு லைக் பிளாக், க்ரீன் ஆர் பிங்க், ஸ்லைமி பிரைன் அண்ட் ப்ரிட்டட் ஸ்மெல்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம்ல, ஒரு பிக்கலில் வந்து நம்ம ஏதாவது தண்ணியோ ஏதாவது பட்டம்தான் அதை ஓப்பன் பண்ணுறப்ப மேலே வந்து இந்த மோல்ட் ஃபார்மேஷன் இருந்துகிட்ருக்கும். அதுலேருந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த கன்க்ளூஷன், ஃபர்மெண்டேஷன் ஒரு சினர்ஜி பயாலஜி, கெமிஸ்ட் அண்ட் குலினரி ட்ரெடிஷன். இது வந்து ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாகவே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சஸ்டைனபிலிட்டி, ஃபர்மெண்டேஷன் ஆஃப் பிக்கிள், இந்த ப்ரிசர்வேஷனை வந்து இந்த ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறப்ப நம்ம இண்டஸ்ட்ரி நோக்கிலாம் பார்த்தவரை இதை வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃப்யூச்சரில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபர்மெண்டட் ஃபுட் வந்து இதை வந்து ஒரு மெடிசனாகவும் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா இது மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வச்சு ஒரு ஃபர்மெண்டேஷன் நேச்சுரலாக அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதால ஹெல்த்தி, பெனிஃபிஷியல் அண்ட் cost effective. Thank you.